Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 1.4, example 1.26, a very important sum. ஒரு எக்கனாமியில் கோல் அண்ட் ஸ்டீல் இரண்டு பொருள் மாறி மாறி கம்பெனிஸ்க்கு தேவைப்படுது. கோல் தயாரிக்கிற கம்பெனியில் ஸ்டீலும் தேவைப்படும், ஸ்டீல் தயாரிக்கிற கம்பெனியில் கோலும் தேவைப்படும். இதுக்கு பேர் இன்டர்டிபெண்டன்ட் கம்பெனிஸ். புரியல சார்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரைஸ் மில் வச்சுருக்கிறேன். என்கிட்ட ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய அரிசி ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படும். அப்போ தான் ஹோட்டல் நடத்த முடியும். ஹோட்டலில் செய்கிற சாப்பாடு என் கேன்டீனுக்கு தேவைப்படும், என்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு தேவைப்படும். அப்போ என்னோடய அரிசி ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவை, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிற சாப்பாடு ஏன் ஒர்க்கர்ஸுக்கும் தேவை. மாறி மாறி யூஸ் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதுக்கு பேர் தான் இன்டர்டிபெண்டன்ட் கம்பெனிஸ். அதே மாதிரி இங்கே தயாரிக்கிற நிலக்கரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கப்படுற ஸ்டீல் நிலக்கரி இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது, கோல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது, மாறி மாறி தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த சம்மில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பின்னு சொல்லுவாங்க, அதை தயாரிக்கணும். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பி. அது என்ன சார் பி மேட்ரிக்ஸ்? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீல் கிட்ட வாங்க. ஸ்டீல் 0.4 tons of steel, 0.4 tons of steel. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் எங்கேயாவது ஸ்டீல் இருக்கான்னு பாருங்கள். Similarly 0.1 tons of steel, 0.1 tons of steel. இதுவும் ஸ்டீல், இதுவும் ஸ்டீல். இந்த ஸ்டீல் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். 0.4 tons of steel is required to produce a ton of steel. இந்த 0.4 டன் ஸ்டீலு எந்த கம்பெனிக்கே தேவைப்பட்டுச்சு? ஸ்டீல் கம்பெனிக்கே தேவைப்பட்டுச்சு. ஸ்டீல் கம்பெனிக்கே இந்த 0.4 டன் ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு. இது தேவைப்படுற கம்பெனி. மேலே இருக்கிறது தேவைப்படுற கம்பெனி. ஸ்டீல் கம்பெனிக்கு தேவைப்பட்டுச்சு. எஸ் போட்டோம் பாருங்கள். அதுக்கடுத்தது இந்த 0.1 டன் ஸ்டீல் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரொடியூஸ் அ டன் ஆஃப் கோல் கம்பெனிக்கு தேவைப்பட்டுச்சு. இது தேவை. இந்த கம்பெனிக்கெல்லாம் தேவை. ஸ்டீல் கம்பெனிக்கே ஸ்டீல் 0.4 தேவைப்பட்டுச்சு. கோல் கம்பெனி, சி ஃபார் கோல் கம்பெனிக்கு 0.1 ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோல் கிட்ட வாங்க. 0.7 tons of கோல் யாருக்கு தேவைப்பட்டுச்சு? இது கோல் எவ்வளோ? 0.7 டன் ஆஃப் கோல் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டீல் கம்பெனிக்கு தேவை. 0.7 tons ஆஃப் கோல் ஸ்டீல் கம்பெனிக்கு தேவை. இது எல்லாமே ப்ரொடியூசர்ஸ், இதெல்லாம் தேவை. இவங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி, இதெல்லாம் தேவைப்படுறது. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அடுத்தது கோல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். 0.6 tons ஆஃப் கோல் எந்த கம்பெனிக்கு தேவை? கோல் கம்பெனிக்கே தேவை. இதோ இருக்குது பாருங்கள். கோல் கம்பெனிக்கே தேவை 0.6. இதுக்கு பேர் தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இந்த சம்மை போட முடியாதா அப்படின்றத ஹாக்கின்ஸ் சைமன் முடிவு பண்ணுறார். 2 கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறார். ஃபஸ்ட்டு I-Bயை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு 2 நிபந்தனைகளை செக் பண்ண சொல்கிறார். 2 கண்டிஷன்ஸ். அது என்ன சார்? I-B ஒன்றும் கிடையாது. யூனிட் மேட்ரிக்ஸ்லேருந்து பியை மைனஸ் பண்ண சொல்கிறாரு. ஹாக்கின்ஸ் சைமனோடைய ரூல் இதெல்லாமே. ஹாக்கின்ஸ் சைமன் என்ன சொல்கிறாருன்னா, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்துருச்சா அதை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள். 0.4, 0.1, 0.7, 0.6. 1 மைனஸ் ₹1 40 காசு போச்சுன்னா 60 காசு. 0 மைனஸ் 0.1 மைனஸ் 0.1, 0 மைனஸ் 0.7 மைனஸ் 0.7. ₹1 60 காசு போச்சுன்னா 40 பைசா. 0.40. I-B கண்டுபிடிக்க சொன்னார்.
அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பியை கண்டுபிடிங்க. ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் மட்டிலே பண்ணுறேன். 6×4 6 4 24 மைனஸ் 7 1 7 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். நீங்கள் கால்குலேட்டரில் மைனஸ் பண்ணி பாருங்கள். அப்போ 24 7 போச்சுன்னா உங்களுக்கு 0.17 17 வரும். இது greater than 0 பாசிட்டிவ். அப்போ ஹாக்கின்ஸ் சைமன் 2 செக்கிங் பண்ண சொல்கிறார். ஃபஸ்ட்டு செக்கிங் இந்த மெயின் டயகனல் இருக்குது பாருங்கள், மெயின் டயகனல் I மைனஸ் பி இது பாசிட்டிவாக இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் of I minus B மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது என்னவாக இருக்கணும்னா ஆர் பாசிட்டிவ். எலமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்றத செக் பண்ண சொன்னேன். சூப்பர், பாசிட்டிவாக தானே வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன செக் பண்ண சொல்கிறாருன்னா டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி பாசிட்டிவ் greater than 0னா பாசிட்டிவ், நெகட்டிவ் வரல பாருங்கள். இது ரெண்டும் ஒத்து வந்தால் தான் கண்டிஷன்ஸ் ஃபார் ஹாக்கின்ஸ் குக்கர் பேர் தான் ஹாக்கின்ஸ் இது ஒரே பேர் ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் இல்லைன்னா கண்டிஷன் ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன்ஸ் மாற்றி எழுதிட்டேன்னா ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இந்த சம்முக்கு ஹாக்கின்ஸ் சைமனுடைய கண்டிஷன்லாம் செட் ஆகிடுச்சு. இதான் ரெண்டே கண்டிஷன் தான் இருக்குது. இந்த 2 கண்டிஷனில் நீ பாஸ் ஆகிட்டீன்னா இந்த சம் போட முடியும். தேர்ஃபோர் சிஸ்டம் இஸ் வயபிள்னா ஆன்சர் போட முடியும், சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ இதெல்லாமே செஞ்சது, இந்த I மைனஸ் பி கண்டுபிடிச்சது, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சது எல்லாமே ஹாக்கின்ஸ் சைமன் இந்த சம் ஒத்து வருமா ஒத்து வராதா, சொல்யூஷன் வருமா வராதான்னு கண்டுபிடிக்க சொன்னார். ஓகே ஃபைன், ஆன்சர் வந்துருச்சு, பாசிட்டிவ் வந்திருக்குது, மெயின் டயகனல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன் பக்கா. ஆகவே நம்ம இந்த சம்மை க்ளோஸ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அதுக்கடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹாக்கின்ஸ் சைமன் இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபைனல் அவுட்புட் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. கால்குலேட் த கிராஸ் அவுட்புட். அப்போ கிராஸ் அவுட்புட்டோட ஃபார்முலா இதுதான்ப்பா, x இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி. I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி போட்டது தான் எக்ஸோடைய ஆன்சர் வரும். ஹவு டு ஃபைண்ட் I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ்? ஓகே, I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I மைனஸ் பியோடைய டிட்டர்மினன்ட் தேவை, ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இன்வர்ஸோடைய ஃபார்முலா என்னது? I மைனஸ் பி இன்வர்ஸோடைய ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் I மைனஸ் பி. இதுதான் உங்களுக்கு I மைனஸ் பி உடைய இன்வர்ஸ் ஃபார்முலா. இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் தேவை, ஆல்ரெடி ரெடி. இன்னும் அட்ஜாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா சம் ஓவர். வாட் இஸ் அட்ஜாயிண்ட் I மைனஸ் பி? I மைனஸ் பி எங்கே இருக்குது? தோருக்கு பாருங்கள், மெயின் டயகனலில் இருக்கிறவனை இடம் மாற்றுங்க. 0.4 தூக்கி இங்கே போட்டுட்டு 0.6 தூக்கி இங்கே போட்டுருங்க. இவனுக்கு சிம்பிள் மாற்றுங்க. மெயின் டயகனலில் ஆளை மாற்றணும், இந்த டயகனலில் இருக்கிறவனுக்கு சிம்பிள் மாற்றணும். அப்போ -0.1 ப்ளஸ்ன்னு மாற்றுங்க, -0.7 ப்ளஸ் 0.7 மாற்றிடுங்க. ஆளை மாற்றுங்க, இவனுக்கு சிம்பிளை மாற்றிடுங்க. இதுதான் அட்ஜாயிண்ட். அப்போ சம் முடிஞ்சு போச்சு. I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸோடைய ஆன்சர் எழுதிடுவா 1 டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி 0.17 இன்ட்டு அட்ஜாயிண்ட் I மைனஸ் பி 0.4 0.1 0.7 0.6. சம் முடிச்சிடலாமா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் தோருக்கு பாருங்கள் 1/0.17 இன்ட்டு 0.4 0.1 0.7 0.6 இன்ட்டு டி. டினா யார் சார்? டினா ஃபைனலாக கேட்டிருப்பாங்க பாருங்கள். இஃப் எக்கனாமி நீட்ஸ் 100 tons of coal and 50 tons of steel. கடைசியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் எக்கனாமி நீட்ஸ் 100 tons of coal and 50 tons of steel. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டீல் எழுதிப்போம் 50, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீல் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டீல் எழுதிட்டோம் 50. அதுக்கப்புறமேட்டு கோல் எவ்வளோ 100 tons.
அப்போது ஸ்டீல் இத்தனை டன்ஸு தேவைப்படுது, 50 டன்ஸ். கோல் 100 டன்ஸ் தேவைப்படுது. அதான் உங்களுடைய அவுட்புட். நீட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், நீட்ஸ். இதுதான் உங்களுக்கு கடைசியாக தேவைப்படுறது. அதனால் எக்கனாமி இவ்வளோ தேவைப்படுறதுனால நீங்கள் எவ்வளோ தயாரிக்க வேண்டும் 2 commodities எவ்வளோ தயாரிக்கணும், அதுக்கப்புறம் லேபர் டேஸ் கேட்டிருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக மாற்றி கொடுப்பாங்க. 100 tons ஆஃப் கோல் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பான். நம்ம ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்குறோம், அப்புறம் தான் கோல் போட்டுருக்குறோம். இங்கேயும் ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்குறோம், அப்புறம் தான் கோல் போட்டுருக்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டீல் தான் எழுதணும், அப்புறம் தான் கோல் எழுதணும். மாற்றி எழுதிட போகிறீங்க. அதான் உங்களுக்கு டி. இதை மல்டிப்ளை பண்ணாமா, ரோ இன்ட்டு காலம். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/0.17 அப்படியே இருக்கட்டும். 0.4 into 5. 5 4s are 20. 5 4s are 20. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. நீங்கள் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்க போகிறீங்க. அப்போது ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா பாயிண்ட் இங்கே வந்துடும். புரிஞ்சுதா பாருங்கள். 5 4s are 20. ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, போட்டுட்டு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், வச்சாச்சு. ப்ளஸ் 0.1 into 100. இப்போ 1 into 100 தான் வரும். திருப்பி நீங்கள் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது இல்லை, அதனால் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். இது முடிஞ்சு போச்சுப்பா. அப்புறம் இங்கே வாங்க, ரோ இன்ட்டு காலம். 7 5s are 35. 350 வரும்பா இந்த 0வோட சேர்த்து. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி ப்ளஸ் 6 into 100 600. அகெயின் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி பாயிண்ட் இங்கே வச்சுருங்கப்பா. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இது ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 0க்கு வேல்யூ கிடையாது. 1/0.17. கேல்குலேட்டரில் அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் நாங்கள் தான் உட்காந்து இந்த மாதிரி போட்டுன்னு இருக்கணும். நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 20 + 10 30. அதுக்கப்புறம் 60 + 35 95. இந்த 17 டிவைட் பண்ணுங்கப்பா. 13 / 0.17. அதே மாதிரி 95 / 0.17. இந்த 0.17 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். அப்படியே கால்குலேட்டர் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டுருக்கோம். நம்ம 30 0.17 டிவைட் பண்ணிங்கன்னா 176.47 கிட்ட வரும். அதே மாதிரி நிறைய போகும் டெசிமல். நான் 2 எடுத்திங்கன்னா 95 0.17 டிவைட் பண்ணிங்கன்னா 558.82 கிட்ட போகும். ரைட். நம்மளுடைய புக்கில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. புக்கில் கொஞ்சம் ஷார்ட்டாக 176 5க்கு மேலே ஒன்றை கூட்டியிருப்பாங்க. 0.5ன்னு போட்டிருப்பாங்க. அதனால் எப்படி வந்துன்னு குழப்பின்னு இருக்காதீங்க. நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 5க்கு மேலே வந்தால் ஒன்றை கூட்டிப்பாங்க. இது 5ஓட கம்மியாக வந்திருக்கிறதுனால வெறும் 8ஓட ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பாங்க. இதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். அப்போது என்ன தேவை? கிராஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலேருந்து 176.5 வரணும். கோல் இண்டஸ்ட்ரியிலேருந்து 558.8 tons வரணும். இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட். கொஷின் கேட்குற கேல்குலேட் த கிராஸ் அவுட்புட்னு கேட்டிருக்காங்க. அப்போ சம் முடிச்சிடறேன் நான். ஃபர்ஸ்ட் சம்மு கிராஸ் அவுட்புட். ஸ்டீல் எவ்வளோ கொடுக்கணும்பா? ஸ்டீல் 176.5 tons கொடுக்கணும். கோல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ கொடுக்கணுன்னா 558.8 tons கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ரைட். இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லேபர் டேஸ் கேட்குறாங்க. லேபர் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லேபரை பற்றி அவங்க எங்கேயாவது கொடுத்துருக்கணும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25 ton ஆஃப் கோல் ஸ்டீல். அப்போது 5 என்பது ஸ்டீலோட நம்பர் பாருங்கள். ஸ்டீலுக்கு 5 பேர் தேவைப்படுது லேபர் டேஸ். அதே மாதிரி கோலுக்கு எத்தனை லேபர் டேஸ் தேவைப்படுதுன்னா 2 லேபர் டேஸ் தேவைப்படுது. அப்போது அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களோட சேர்த்து 1 டன் ஸ்டீல் செய்யறதுக்கு 5 லேபர் டேஸ் என்றால் அந்த டேஸோடு சேர்ந்து 5 லேபர் தேவைப்படுவாங்க. கோலுக்கு 2 லேபர் டேஸ் தேவைப்படுது. இதை எடுத்துக்கிட்டு இங்கே வாங்க. அவங்க கேட்டுக்கிறது ஃபைண்ட் த டோட்டல் லேபர் டேஸ் ரிக்வயர்ட். அப்போ டோட்டல் லேபர் டேஸ் இங்கே பாருங்கள். ஸ்டீல் எவ்வளோ? 176.5. ஸ்டீலோடைய ஆள் எத்தனை? 2வது நம்பர் தான் ஸ்டீல்.
ரெண்டாவது நம்பர் தான் ஸ்டீல், ரெண்டாவது நம்பர் 5 மற்றும் டோட்டல்னால் கூட்டணும். கோலுக்கு 558 டன் தேவைப்படுது. 1 டன்னு செய்ய எத்தனை லேபர் டே தேவை? 2 லேபர் டே தேவை. இது 1 டன் செய்வதற்கு, இது 1 டன் செய்கிறது, இது இத்தனை டன் தேவைப்படுது. அப்போ 1 டன் செய்வதற்கு 2 பேர் தேவைன்னா 558 × 2, 558 × 2. அப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 882.5 வரும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 117.6 வரும். இப்போ இதை கூட்டினீங்கன்னா 2000.1 லேபர் டேஸ் வரும். இதை தான் அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ரவுண்ட் பண்ணி 200 இல்லை 2000 லேபர் டேஸ் தேவைப்படும். ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க புக்கில். 2000 லேபர் டேஸ் தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.